வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கடங்க நம்ம பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியின் பித்தலாட்டம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டா. இதை ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த பாரு, உனக்கு அப்பா குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த கார்த்தியை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய இது தூக்கி போட்டுறாங்க. ஆனால் கார்த்தியினி மருத்துவ கொண்டு வச்சு ஏமாத்துறாங்க. அப்போ ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு கிடக்குது, ஒன்று சேரும். அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு ரேவதி. உங்கள் அப்பா கூட குடும்பத்து கூட நீ சேர்ந்துக்கிடலாம். இந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணு அப்படின்னு மருத்துவ காத்த நேரம் இது நல்ல வாய்ப்பாக இருக்குது. ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுனால நான் இவரை கல்யாணம் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம ரேவதியும் மைண்டு மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த எப்படியாவது ரோஹிணி நம்ம ரேவதிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ இது 1-2 தடவை இந்த கார்த்தியை பற்றி விசாரிச்சிக்காம நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஏன்னா அம்மா கார்த்தி இவர் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன விட போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக மருது அப்படி பண்ணி உண்மை ரேவதி விசாரிக்க நேரம் தெரியும். அதனால இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா ரேவதி அப்படின்னு நம்ம ரோஹிணி பேசுறதை ஒட்டு கேட்டுட்டு இருந்த சாமுண்டேஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகுது. நம்ம ரோஹிணியை கூட்டு வார்ன் பண்ணுறாங்க. என்ன நினச்சிக்கிட்ட, நான் கஷ்டப்பட்டு ரேவதியை ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடணும்னு பார்த்தா நீ அதில் குழி தோண்டி மண்ணை தூவி போட பார்க்குறியா அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி கிட்ட பேசுகிறாங்க நம்ம ரேவதி. அக்கா, அம்மாவே மனசு மாறி இருக்கானுங்கன்னா அது நல்ல விஷயந்தான். நம்ம அப்பா குடும்பத்து கூட நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ இந்த கார்த்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கோனி அம்மா சொல்ல நேரம் இதையா நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேங்க. அதனால அம்மா கிட்ட நான் சம்மதமாக சொல்லிட்டேன். இனி எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு கிடக்க குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி ரோஹிணி கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரோஹிணி அப்படியே அழுதமேனிக்கு நிற்கிறாங்க. உன் நிலைமையை என்னடி சொல்வேன், இந்த அம்மா கூட்டிகிட்டு வந்தது கார்த்தி உண்மையான கார்த்தி இல்லை, அது மருது. நீ அந்த மருதுவை உண்மையான கார்த்தி அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனால் அது அம்மா ஏற்பாடு பண்ண ஆளுன்னு எனக்கு தெரியும். அது உனக்கு எப்படி நான் புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு யோசித்துட்டு இருக்க நம்ம ரோஹிணியை பார்த்து, அக்கா நீ என்னதுக்கா யோசித்துட்டு இருக்க? நான் எடுத்த முடிவு நீ தப்புன்னு நினைக்கிறியாக்கா? அது இல்லை ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சால் நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்கவே, இல்லைக்கா இவ்வளோ நாள் அம்மாவோட மனசு மாறாமல் இருந்து இப்போ அம்மாவே மனசு மாறி என்னை கார்த்தியை கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்களாக்கா, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்கங்க. தாத்தா பாட்டி மீது பகையாக இருந்தவங்க அம்மா அவங்களே மனசு மாறி நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அம்மாவே மனசு மாதிரி கார்த்திகிட்ட பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கே சம்மதம் கேட்டு அவங்களே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம கார்த்தியை. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா எது செய்தாலும். அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேங்க்கா அப்படின்னு நம்ம ரேவதி ரோஹிணிகிட்ட சொல்ல, நீ சொல்லதெல்லாம் சரிதான் ரேவதி, ஆனால் இங்கே இருக்க கார்த்தியை பற்றி நீ கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்க வேணும். இவன் யார், என்ன, உண்மையாகவே கார்த்தியா அப்படின்னு எல்லாம் நீ விசாரிக்கண்டாமா ரேவதி. அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நீ நல்லா விசாரி அப்படின்னு சொல்ல நேரம் ஜன்னல் வழியாக நம்ம ரோஹிணி போட்டு கொடுத்த ஐடியாவை நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்டு அப்படியே கோவத்தோட பார்க்குறாங்க. என்னடி நான் உன் தங்கச்சியை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட வைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் நீ உண்மையான கார்த்தி இவன் இல்லை அப்படின்னு மறைமுகமாக நீ போட்டு கொடுக்குறியா? நான் பார்த்துக்கிட்டேன்டி ஒன்றை. கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த விட போகிறதில்ல. எப்படியாவது இந்த மருத்துவ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கார்த்தியோட ஞாபகம் இல்லாமல் ஆக்கணும். அந்த கார்த்தி நம்ம குடும்பத்துக்கும் ஒட்டும் வராது. அந்த கார்த்தினால என் அம்மாவை எங்கள் அம்மாவை கொன்ன குடும்பம், அந்த குடும்பத்தை கூட உறவே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல முடிவு எடுத்திருக்காங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி மருத்துவ கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரியுது. கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம்.